நம்ம மனதுல என்னால முடியாதுன்னு ஆழமா பதிஞ்சிருக்கிற எதிர்மறை எண்ணங்கள நீக்கி, என்னால எதுவுமே சாத்தியங்கிற நேர்மறை எண்ணத்த பதிய வைக்கிறதுக்கு சுய பிரகடனம், அதாவது அஃபர்மேஷன் பெரிதும் உதவுங்க. ஸ்கிரிப்டிங் தொடங்கிய அத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன்லயும் ஒரு சரியான அஃபர்மேஷன உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆனா நம்மள்ல பல பேர் அந்த அஃபர்மேஷன சரியா உருவாக்குறது இல்ல. இதுதான் உண்மை. நம்ம அஃபர்மேஷன ஃப்ரேம் பண்ணும்போது என்ன தப்பு பண்றோம்? எப்படி சரியா அஃபர்மேஷன ஃப்ரேம் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாங்க. எப்பவுமே உங்க அஃபர்மேஷன் எண்ட் ரிசல்ட்ட தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அது எப்படி கிடைக்கும்? எதனால கிடைக்குங்கிற ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட நீங்க விரும்புற எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. உதாரணத்துக்கு சாம்பார் வைக்கணுங்கிறது உங்க எண்ட் ரிசல்ட்ன்னு வச்சுக்கோங்க. காய்கறி வாங்குறது, கட் பண்றது, வேக வைக்கிறது இதெல்லாம் ப்ராசஸ்ங்க. ஸோ உங்க அஃபர்மேஷன் நான் டேஸ்டான ஹெல்த்தியான சாம்பாரை குக் பண்ணேன்னு தாங்க இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் நல்லா பருப்பை வேக வச்சேன், நல்ல காய்கறியை கட் பண்ணேன்னெல்லாம் அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க விரும்பின சாம்பார் உங்களுக்கு கிடைக்காதுங்க. உதாரணத்துக்கு இடையில நீங்க பருப்பை ஆட் பண்ண மறந்துட்டீங்கன்னா அது சாம்பாரா இருக்காதுங்க, காரக்குழம்பா மாறிடும். ஸோ அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு தவறை பண்றதுனால தான் நம்ம விரும்புகிற எண்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இப்போ எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி அஃபர்மேஷனை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பிக்கோங்க. அதுக்கான பதில் தாங்க உங்க அஃபர்மேஷன். உதாரணத்துக்கு உங்க பதில் ஐ வாண்ட் டு பை எ ஹவுஸ் ஃபார் மீ. இப்போ இந்த வாண்ட்ங்கிறத ஹாவ்னு மாத்திக்கணுங்க. அதாவது ஐ ஹாவ் அ ஹவுஸ் ஃபார் மீ. எனக்கு வேணுங்கிறத என்னிடம் உள்ளதுன்னு பிரசன்ட் டென்ஸ்ல மாத்திக்கணுங்க. இப்போ உங்க அஃபர்மேஷன் எப்படி இருக்குங்க? என்னிடம் சொந்த வீடு உள்ளது. இல்லைன்னா நான் என்னுடைய சொந்த வீட்டில் வசிக்கிறேன். இது மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை அஃபர்மேஷனா உருவாக்கிக்கோங்க. உங்க அஃபர்மேஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். ஒருத்தர் ஒரு அஃபர்மேஷனை உருவாக்குனாருங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், பணத்துக்கு நடுவில் நான் வாழணும்னு. அவர் விரும்பின மாதிரியே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. பணத்துக்கு நடுவில் தான் அவருடைய வாழ்க்கை. இருந்தாலும் அவர் பணக்காரர் இல்லைங்க. ஏன்னா அவருக்கு வேலை கிடைச்சது பேங்க்லங்க. பணத்துக்கு நடுவில் அவர் இருந்த போதும் அந்த பணம் எதுவும் அவருக்கு சொந்தம் கிடையாது. ஸோ உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணுங்க. அதே மாதிரி உங்க அஃபர்மேஷன்ல நெகட்டிவ் வார்த்தைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளே அறியாம அது பாசிட்டிவ் வார்த்தைன்னு நினைச்சு நிறைய நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம உபயோகிப்போம். உதாரணத்துக்கு இந்த அஃபர்மேஷனே எடுத்துக்கோங்க. எனக்கு சர்க்கரை வியாதி குறைஞ்சிருச்சு. இதுல சர்க்கரை வியாதின்னு ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்குங்க. இது அந்த வியாதியை தான் அட்ராக்ட் பண்ணுமே ஒழிய அந்த வியாதியை குறைக்காது. அதுக்கு பதிலா நான் விரும்பின உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி என் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு எழுதிக்கலாங்க. ஸோ அஃபர்மேஷனை எழுதும்போது ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணாம எண்ட் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நெகட்டிவ் வார்த்தைகள் இல்லாம ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க.